இனி ஃளைட் டிக்கெட் புக் பண்றது ரொம்ப ஈஸி. அதுவும் டைரக்ட் ஏர்லைன் பிரைஸ்ல 20 ஆண்டுகளுக்கும் மேலாக புதுவை மக்களின் பேராதரவு பெற்ற உங்கள் சக்தி சேனலின் மற்றும் ஒரு அங்கம் சக்தி ஏர் ஏஜென்சி. நம்ம சக்தி ஏர் ஏஜென்சிஸ் B2B பேசிஸ்ல உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணி தராங்க. சோ உலகத்துல நீங்க எந்த மூலைக்கு வேணாலும் போகலாம், அதுவும் சரியான பிரைஸ்ல. பிரான்ஸ், லண்டன், சிங்கப்பூர், மலேசியா, துபாய், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற உலகின் அனைத்து நாடுகளுக்கும் இன்டர்நேஷனல் டிக்கெட் மட்டுமல்லாமல் இந்தியாவிற்குள் நீங்கள் எங்கு வேணாலும் சென்று வர டொமஸ்டிக் ஏர்லைன் டிக்கெட்டும் நாங்கள் புக் செய்து தருகிறோம். பாரிஸ் டு சென்னை, சென்னை டு பாரிஸ்க்கு ஃளைட் டிக்கெட் லோ ஃபேர்ல எங்களிடம் கிடைக்கும். ஒரு கால் பண்ணா போதும், உடனடியாக இன்டர்நேஷனல் மற்றும் டொமஸ்டிக் ஃளைட் டிக்கெட் புக்கிங் செய்து தருகிறோம். வேறு யாராலும் தர முடியாத மிக குறைந்த கட்டணம், நிறைவான சேவை. Fly around the world at cheapest price. சக்தி ஏர் ஏஜென்சி, சக்தி சேனல், 4th Cross, நியர் அங்கன்வாடி, அண்ணா நகர், புதுச்சேரி. கால் or WhatsApp 9952433443 மற்றும் 7686827737. Phone 0413-450-6081. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். துரோகம் செய்தோரை காங்கிரஸில் சேர்க்க மாட்டோம். புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமையில் இந்தியா கூட்டணி தேர்தலை சந்திக்கும் என்று முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்காததற்கு விமான பயணத்தை அவர் தவிர்ப்பதும் அப்பா பைத்தியசாமி குரு பூஜையும் காரணம் என சபாநாயகர் தெரிவித்துள்ளார். ரங்கசாமிக்கு உயிர் மீது பயமா? முதல்வர் விமானத்தில் செல்ல பயம் என்றால் ரயிலிலோ காரிலோ சென்றிருக்கலாம். பிரதமர் அறிவித்த கூட்டத்தை புறக்கணிக்க இது ஒரு காரணமா என முதல்வர் ரங்கசாமி விளக்கம் தர வேண்டும். மாநில அந்தஸ்து தான் குறிக்கோள் என கூறும் நிலையில் இக்கூட்டத்தில் பங்கேற்று கோரிக்கையை பதிவு செய்திருக்க வேண்டும். பாஜக கூட்டணி ஆட்சியில் இருந்து கொண்டு சாமி கும்பிடுவதற்காக நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்ததாக கூறுவது பிரதமரையும் நிதி ஆயோக் கூட்டத்தையும் அவமதிப்பதாக உள்ளது. மாநில அந்தஸ்துக்காக எந்த முயற்சியும் முதல்வர் ரங்கசாமி எடுக்கவில்லை. புதுச்சேரியில் சட்டப்பேரவை கட்ட தலைமை செயலர் முட்டுக்கட்டையாக இருப்பதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை கட்ட ரூபாய் 675 கோடி கேட்கிறார்கள். தற்பொழுது சட்டப்பேரவை இருக்கும் இடத்தில் கட்டலாம். 33 எம்எல்ஏக்கள் உள்ள சட்டப்பேரவைக்கு ரூபாய் 675 கோடி தேவையா? மக்கள் வரி பணத்தை வீணாக்காமல் அதிக அளவாக ரூபாய் 200 கோடியில் கட்டலாம். உள்நோக்கத்தோடு இவ்வளவு தொகையில் சட்டப்பேரவை கட்ட கோப்பு அனுப்பி தலைமை செயலரை குறை கூறுவது கண்டிக்கத்தக்கது. காங்கிரசுக்கு துரோகம் செய்தவர் ரங்கசாமி. துரோகம் செய்தோரை காங்கிரஸில் சேர்க்க மாட்டோம். அது எனது கருத்து. கட்சியில் சேர்ப்பது பற்றி கட்சி தலைமை முடிவு செய்தால் ஏற்பேன். தேர்தலை சந்திக்க ரங்கசாமியை விட 100% தயாராக இருக்கிறோம். இந்தியா கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. தமிழகத்தில் இந்தியா கூட்டணி திமுக தலைமையிலும் புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமையிலும் தேர்தலை சந்திக்கும் என்றார். முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலே நகரில் அமைந்துள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சுமார் 38 லட்சம் மதிப்பில் பூர்ணமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலே நகர் வீதியில் அமைந்துள்ள புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொது சுகாதார கூட்டம் குடிநீர் பிரிவு வடக்கு நிர்வாகத்திற்கு சொந்தமான 2 அடுக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கடந்த 2001ஆம் ஆண்டு பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஏறக்குறைய 24 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்டதாகும். தற்பொழுது மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பல்வேறு பழுதுகள் கண்டறியப்பட்டு அதனை நீக்கும் பொருட்டு சுமார் 38 லட்சம் மதிப்பில் பழுது நீக்குதல் மற்றும் வர்ணம் பூசுதல், நீர் ஊந்தும் குழாய்களை மாற்றி அமைத்தல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. இதற்கான துவக்க நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு உதவி பொறியாளர் அன்பரசு, இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஒதிகம்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் உதயம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு கடந்த திங்கட்கிழமை அன்று கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை அன்று மகாலட்சுமி ஹோமம், தனபூஜை, கோபூஜை உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்களும், புதன்கிழமை அன்று நவகிரக ஹோமம், காப்பு கட்டுதல், யாகசாலை பிரவேசம், முதல் கால யாக பூஜைகள், பூர்ணகாதி உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும், வியாழக்கிழமை இரண்டாம் கால யாக பூஜைகள், கலச ஸ்தாபனம், அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்கள் பிரதிஷ்டை நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து இன்று வெள்ளிக்கிழமை காலை முக்கிய நிகழ்வாக அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முத்துமாரியம்மன், ஸ்ரீ பிடாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முன்னிலையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஆலய நிர்வாகத்தினர், ஊர் பொதுமக்கள், பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை அருள்மிகு சாமுண்டீஸ்வரி அம்மன் ஆலயத்தில் கத்தி போடும் வினோத திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கத்தி போட்டு ரத்தம் சொட்ட சொட்ட அம்மனை வழிபட்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டையில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சித்தி விநாயகர் மற்றும் அருள்மிகு சாமுண்டீஸ்வரி அம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் கத்தி போட்டு ரத்தம் சொட்ட சொட்ட அம்மனை வீதி உலாவாக அழைத்து வந்தால் நாட்டு மக்கள் அனைத்து வளங்களையும் பெற்று செழிப்புடன் இருப்பார்கள் என்பது ஐதீகம். அந்த வகையில் கடந்த வாரம் கொடி ஏற்றத்துடன் தொடங்கிய கத்தி போடும் இந்த வினோத திருவிழாவானது இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேவாங்கூர் சமூகத்தினரால் நடத்தப்படும் வினோத கத்தி போடும் திருவிழாவில் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு கத்தி போட்டு ரத்தம் சொட்ட சொட்ட அம்மனை வீதி உலாவாக அழைத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகமும் மற்றும் ஊர் பொதுமக்களும் செய்திருந்தனர். புதுச்சேரி நயினார் மண்டபம் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து சென்றனர். புதுச்சேரி நயினார் மண்டபம் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த வாரம் கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கிய கும்பாபிஷேக விழாவில் அம்மனுக்கு பல்வேறு ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கி 4 கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து கடும் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து புனித நீர் கோவில் உள்ள ராஜகோபுரம் மற்றும் கோவிலில் உள்ள பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளை சார்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்று சென்றனர். கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து கடலூர் புதுச்சேரி சாலையில் போக்குவரத்து மாற்றிவிடப்பட்டது. 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருந்தனர். கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை ஆலய தனி அதிகாரி மற்றும் முக்கிய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். நெல்லித்தோப்பு தொகுதி உட்பட்ட பெரியார் நகரில் 22 லட்சம் ரூபாய் செலவில் அரசு தொடக்கப் பள்ளியில் கீழ்நிலை தண்ணீர் தொட்டி மற்றும் பள்ளி கட்டிடம் பழுது பார்ப்பதற்கான பணியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் தொடங்கி வைத்தார். நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட பெரியார் நகரில் அரசு தொடக்கப் பள்ளியில் கீழ்நிலை தண்ணீர் தொட்டி கட்டுவதற்கும் மற்றும் பள்ளி கட்டிடத்தை பழுது பார்ப்பதற்கும் 22 லட்சம் மதிப்பீடு செய்யப்பட்டு அரசாணை பெறப்பட்டது. இந்த வேலையை துவங்கும் முகமாக இன்று நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் முன்னிலையில் இப்பணிக்கான பூமி பூஜை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுவை பொதுப்பணித்துறையின் சிறப்பு கட்டிடம் கோட்டம் 2 செயற்பொறியாளர் பக்தவச்சலம், பள்ளி துணை இயக்குநர் ராமச்சந்திரன், இளநிலை பொறியாளர் தமிழ்செல்வன், பள்ளி துணை ஆய்வாளர் செல்வி, தலைமை ஆசிரியர் பத்மாவதி உள்ளிட்ட ஆசிரியர்கள், மாணவர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். அரசு அறிவித்த 7வது ஊதிய குழுப்படி நிலுவையில் உள்ள சம்பளம் வழங்க வேண்டும். நகராட்சி, கொம்யூன் பஞ்சாயத்துகளில் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அரசு நேரடியாக பென்ஷன் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து கூட்டமைப்பு, INTUC, AITUC கூட்டு போராட்டக்குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் உள்ளாட்சித்துறை நுழைவு வாயில் எதிரில் நடந்தது. கூட்டு போராட்டக்குழு ஆலோசகர் ஆனந்த கணபதி தலைமை தாங்கினார்.
கன்வீனர்கள் வேளாங்கண்ணி தாசன், காளிய பெருமாள், முருகையன், சகாயராஜ், மன்னாதன் முன்னிலை வகித்தனர். போராட்டத்தில் சம்மேளன செயல் தலைவர் ராதாகிருஷ்ணன், கௌரவ தலைவர் பிரேமதாசன், INTUC மாநில தலைவர் பாலாஜி, AITUC மாநில பொருளாளர் அந்தோணி வாழ்த்துரை வழங்கினர். புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு கௌரவ தலைவர் சேஷாச்சலம் கண்டன உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு அறிவித்த 7வது ஊதிய குழுப்படி நிலுவையில் சம்பளம் வழங்க வேண்டும், நகராட்சி, கொம்யூன் பஞ்சாயத்துகளில் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அரசு நேரடியாக பென்ஷன் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் எழுப்பப்பட்டது. ஸ்ரீமுத்து நினைவு அறக்கட்டளை சார்பாக வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவை மாநில வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் முத்தாளவாழி மாரியம்மன் ஆலயம் அருகே ஸ்ரீமுத்து நினைவு அறக்கட்டளை சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சரவணன் என்ற தில்லை சபாபதி, SCT சங்கர், ஆறுமுகம், குமார், மணி, விஜயகுமார், சங்கர், ஜீவா, விக்னேஷ், மௌலி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீமுத்து நினைவு அறக்கட்டளை நிர்வாகத்தினர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மக்கள் மன்றம் நடத்தி பொதுமக்களிடம் பெரும் புகாரின் மீது தீர்வு காணாத காவல்துறை அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் எச்சரித்துள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய சட்டங்கள் குறித்து காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் காவல்துறை தலைமை அலுவலகத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் தலைமை செயலர் சரத் சவுகான், புதுச்சேரி DGP சாலினி சிங் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் திரளாக கலந்து கொண்டனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய சட்டத்தின்படி காவல்துறை அதிகாரிகள் இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள், மேலும் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்பதை குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பொதுமக்களிடம் இருந்து பெறப்படும் புகார்களுக்கு உடனடி தீர்வு காணும் வகையில் காவல்துறை அதிகாரிகளின் நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படும் போது அந்தந்த பிராந்திய மொழிகளிலேயே இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாக குறிப்பிட்டார். மேலும் சட்ட ஒழுங்கு பிரச்சினை, போதைப் பொருள் நடமாட்டம் குறித்து ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்த அமைச்சர் நமச்சிவாயம் மக்கள் மன்றங்கள் நடத்தி பொதுமக்களிடம் பெறப்படும் புகார் மீது தீர்வு காணாத போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்த அமைச்சர் தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் நகை திருட்டு வழக்கில் பெண் ஒருவர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் துறையின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு போலீசார் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் போலீசார் மீது காவல் நிலையத்தில் பல்வேறு புகார்கள் வந்த வண்ணம் உள்ளது. இதற்கு உரிய விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் அதிக புகையை வெளியேற்றும் தொழிற்சாலைகளை கண்டறிந்து சுற்றுச்சூழல் துறை அபராதம் விதிக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அரசு அறிவியல் தொழில்நுட்பம் சுற்றுச்சூழல் துறை மற்றும் புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தினம் 2025 புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் இன்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தலைமை செயலர் சரத் சவுகான் மற்றும் துறையின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துணைநிலை ஆளுநர் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு போட்டிகளில் பரிசு பெற்ற பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் சிறப்பாக செயல்பட்ட அரசு துறைகள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு விருதுகள் வழங்கினார். தொடர்ந்து சுற்றுச்சூழல் ஆண்டு அறிக்கை 2024-25 வெளியிடப்பட்டது. மேலும் தாயின் பெயரில் ஒரு மரம் 2.0 திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டு உலக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, சுற்றுச்சூழல் காற்று மற்றும் தண்ணீரில் மாசுபடுகிறது. தொழிற்சாலைகளில் புகை அதிக அளவு வெளியாவது, போக்குவரத்து நெரிசலாலும் காற்று மாசுபடுகின்றது. மக்களுக்கு நோய் வரும் அபாயம் ஏற்படுகிறது. இதற்கு ஒரு விழிப்புணர்வு மக்களிடையே வர வேண்டும். தொழிற்சாலைகள் அதிக பணம் செலவு செய்தால் அங்கிருந்து வெளியாகும் புகையை கட்டுப்படுத்தலாம். ஆனால் அவர்கள் செலவு செய்வதை குறைத்துக் கொண்டு அதிக அளவில் புகையை வெளியேற்றுகின்றனர். இதனை நமது சுற்றுச்சூழல் துறை கவனித்து அதிக புகை வெளியிடும் தொழிற்சாலைகளுக்கு அபராதம் விதித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், எடுத்து வருகிறது. அதேபோல் அதிக புகை வரும் தொழிற்சாலைகளுக்கு அனுமதி கொடுக்கலாமா என்று முடிவெடுக்கும் நிலையில் இருக்கின்றோம் என்றார்.
புதுச்சேரியில் நேருக்கு நேர் 2 கார்கள் மோதிய விபத்தில் 6 பேர் படுகாயமடைந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மடுகரை சூரமங்கலத்தை சேர்ந்த சத்தியமூர்த்தி 45 அரசு ஊழியர் தனது குடும்பத்துடன் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள திருமண மண்டபத்தில் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள தனது மனைவி சண்முக பிரியா மற்றும் உறவினர்களான குருமூர்த்தி, சாந்தி, தையல் நாயகி, மகாலிங்கம் ஆகிய 6 பேருடன் மாருதி ஓமனி வாகனத்தில் சூரமங்கலத்தில் இருந்து புதுச்சேரி நோக்கி வந்து கொண்டிருந்த போது காரின் முன்பக்க டயர் வெடித்ததில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கார் எதிரே வந்த காரின் மீது மோதியதில் சத்தியமூர்த்தி காரின் முன்பக்கம் அப்பளம் போல் நொறுங்கியதில் காரில் பயணித்த சத்தியமூர்த்தி உள்ளிட்ட அனைவரும் படுகாயமடைந்தனர். உடனடியாக வில்லியனூர் போலீசார் படுகாயமடைந்தவர்களை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரில் பயணித்த சத்தியமூர்த்தி உள்ளிட்ட 6 பேரும் பலத்த காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த குடும்பம் சாலை விபத்தில் சிக்கியது அவர்களின் உறவினர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருபுவனை தொகுதி செல்லிப்பட்டு கிராமத்தில் சாலைகளை மேம்படுத்துவதற்கு எல் வடிவ வாய்க்கால் அமைப்பதற்குமான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் ஸ்ரீ செல்வம் முருகன் நகர் மற்றும் பூந்தோட்ட வீதி சாலைகளை மேம்படுத்துவதற்கும் எல் வடிவ வாய்க்கால் அமைப்பதற்கும் திட்டம் தயாரிக்கப்பட்டு ரூபாய் 18,46,896 ரூபாய் மதிப்பீட்டிலான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. இதில் திருபுவனை சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் கண்ணன், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் தேவேந்திரன் மற்றும் கிராம பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி நகர பகுதியில் மினி வேன் இயக்கி விபத்தை உண்டாக்கிய கிளீனரை போக்குவரத்து போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாறுமாறாக இயக்கிய மினி வேனால் 2 பேர் காயமடைந்துள்ளனர். வேலூரை சேர்ந்த பூபதி என்பவர் புதுச்சேரி நகர பகுதியில் பழங்களை இறக்குவதற்காக மினி வேனில் வந்துள்ளார். இவருக்கு உதவியாக கிளீனர் தினேஷ் என்பவரும் வந்துள்ளார். இன்று காலை புதுச்சேரி காந்தி வீதியில் மினி வேன் நின்று கொண்டிருந்த போது அருகில் இருந்தவர்கள் போக்குவரத்திற்கு இடையூறாக இருப்பதாக கூறி அதனை அகற்ற கூறியுள்ளனர். டிரைவர் வெளியே சென்ற நிலையில் கிளீனர் தினேஷ் மினி வேனை எடுத்தபோது கட்டுப்பாட்டை இழந்து அருகில் உள்ள கடையில் மோதி நின்றது. இதில் எதிரே இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரும், அங்கே அமர்ந்த இருவரும் என 4 பேர் காயமடைந்த நிலையில் 2 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த முனுசாமி மற்றும் பெருமாள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கிளீனரை கிழக்கு போக்குவரத்து போலீசார் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு கிராமத்தில் இந்திரா நகர் சாலையை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கோமியின் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சோரப்பட்டு கிராமத்தில் இந்திரா நகர் சாலையை மேம்படுத்தும் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறையினரால் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசாணை பெறப்பட்டு ரூபாய் 18,08,000 மதிப்பீட்டில் பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் கண்ணன், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் தமிழரசன் மற்றும் கிராம பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.